வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலான்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். சரி, வாங்க நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் அனலைஸ் பண்ணுவோன்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ டெய்லி இது டெய்லி ஒன் டேவோட ஸ்ட்ரக்சர், ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் பொதுவாகவே வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம பார்ப்போம். சரி, வாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியாவுக்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் பாருங்கள், ஒரு ஏபிசி பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் ஒரு ஒரு ஸ்மால் இனிஷியல் பேலன்ஸ், பட் டி பீரியட் கட் பண்ணி மேலே போயிட்டு இந்த இடத்த ஒரு சிங்கிள் பிரிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் வந்து ஒரு வீக்கான ஒரு பையிங் தான் நடந்துச்சு. ப்ரீவியஸ் டேவே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான பையர்ஸே மார்க்கெட்டில் பார்க்க முடியல. இதாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஐபிஎல்லாம் கட் பண்ணி மேலே போயிட்டு ஒரு சிங்கிள் பிரிண்ட் போட்டு கீழே வந்தாங்க. பட் அவங்க ரொம்ப நேரம் ஸ்டே பண்ண முடியல. இன்னைக்கு செகண்ட் ஹாஃபே மார்க்கெட் அந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ கீழே வந்துடுச்சு மார்க்கெட். சரி, நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ ஃபர்ஸ்ட் டார்கெட் டவுனுக்கு, இது செகண்ட் டார்கெட், ஓகேவா? 24,000, 24,850, 24,980 சம்திங். இதுதான் வந்து டவுனுக்கான லெவல். அப் சைடுக்கு எந்த ஒரு லெவலும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ இவ்வளோதான் நிஃப்டிக்கான லெவல்ஸ் நாளைக்கு. சரி, பேங்க் நிஃப்டியில் நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனதே வந்து ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் பண்ணி இனிஷியேட் செல் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஒய்டு இனிஷியல் பேலன்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இந்த ஹையை கட் பண்ணி நாளைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், இது செகண்ட் டார்கெட்டாக இருக்குன்னு. இங்கே ரிஜெக்ட் ஆனதால நமக்கு இது செகண்ட் டார்கெட் கிடையாது, ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும் கிளியர் பண்ணியிருக்கும். பட் ஆனால் இந்த என்ட்ரியை நம்மளால் எடுத்துருக்க முடியாது, ஓகேவா? ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம், விடுங்க. பட் ரிஜெக்ட் ஆகிருக்கு இந்த ஏரியாவில், அதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் ஒரு சாதாரண ஒரு நார்மலான ஒரு பையர்ஸாக வந்தாங்க, அக்ரெசிவான ஒரு பையர்ஸாக பார்க்க முடியல. ஸோ அவங்க செகண்ட் ஹாஃப்லேயே வந்து ட்ராப்பும் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்டோரி. சரி, நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் பேங்க் நிஃப்டியில் கொடுக்க போகிற லெவல்ஸ், இந்த இன்னைக்கான லோவை தான் வந்து ஒரு செகண்ட், இன்னைக்கான லோ தான் வந்து நாளைக்கான ஃபர்ஸ்ட் டவுனுக்கான டார்கெட். இது இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 5600ன்றது வந்து செகண்ட் டார்கெட். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான லோ 51,065, 50,600, இந்த ரெண்டு லெவல் தான் டவுனுக்கான லெவல். ஸோ நாளைக்கு வந்து இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் வேறு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நாளைக்கு இந்த டெய்லை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணி மேலே போனால் மேலே இங்கே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சுன்னா நம்ம சொன்ன இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் லெவல். அப் சைடுக்கு நாளைக்கு பெருசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல, ஒன்லி ஃபார் டவுன் சைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லெவல் தான், இதை கிளியர் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்தடுத்த நாளில் வந்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் மூமெண்ட்டை நம்ம வாட்ச் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி லெவல்ஸையும் கொடுக்குறேன். யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஏதோ கிழமைக்கு அந்த கேண்டில் ஸ்டிக்கும் இண்டிகேட்டரையும் தூக்கி போட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலில் வாங்க. மார்க்கெட் ப்ரொஃபைலில் தான் என்ன நடக்குதுன்ற ஒரு அக்யூரேட்டான ஒரு வியூ தெரியும் மார்க்கெட்டில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். Thank you.